ஹலோ டியர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன் எப்படி செய்கிற போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரை கப் அளவு அரிசி மாவு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் நான். கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் அளவு நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்குங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கணும். ஒரு தட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாழை இலையில் கூட வேக வச்சுக்கலாம். ஒரு பேனில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சு இந்த தட்டை வந்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கணும். இந்த கீழே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த பேனை வந்து நம்ம மூடி வைக்கணும். இப்போ வந்து கொதிக்க வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. மூடி வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்ருங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம பிரதமனுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அரை கப் வெல்லம், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு அது வந்து வெல்லம் கரையிறதுக்கு விட்டுருங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பீசஸ் வந்து போட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா மெலிசாக தான் இருக்கும், ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1.5 கப் அளவு எனக்கு 1 கப் திக் பாலும் அரை கப் வந்து கொஞ்சம் தண்ணி பாலும் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து எடுத்து நான் இந்த வெல்லம் கரைச்சிருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அடையை வந்து ஆட் பண்ண கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம அடையை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த அடையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை கலரி விடுங்க. அடி பிடிக்காமல் வந்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து விடணும். அதுக்குள்ளே வந்து நமக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு தட்கா பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய், குட்டி குட்டி பல் தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 2 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் விட்டுட்டு நம்ம அந்த அடப்பிரதமனில் தாளித்து கொட்டிடலாம். இப்போ அவ்வளோ சூப்பர் டேஸ்டியான ஓணம் ஸ்பெஷல் அடப்பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஓணமை வந்து இந்த அடப்பிரதமனோட கொண்டாடுங்க. ஹாப்பி ஓணம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.